புனித தொன்போஸ்கோவின் வாழ்க்கை வரலாறு. தொன்போஸ்கோவின் கனவில் ஒன்று. நான் அரண்மனையின் வளாகத்தின் மறுபக்கத்திற்கு வந்து சேர்ந்தேன். அரண்மனையின் மற்றொரு பக்கத்தில் கம்பீரமான நாற்காலியில் ஆயர் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் யாருக்கோ காத்திருப்பதாக தோன்றியது. அது யாரென்றால் 2 வருடங்களுக்கு முன்பதாக இறந்த என் நண்பரில் ஒருவர். என் நண்பரிடம் கேட்டேன், நீ இருப்பது உத்தரிக்கின்ற ஆன்மாக்களின் இடமா? இல்லை, நான் மீட்கப்பட்டோரின் இடத்தில் இருக்கின்றேன். ஆனால் இன்னும் நான் இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பு பெறவில்லை. போஸ்கோ, எனக்கு உமது ஜெப உதவி இன்னும் தேவைப்படுது என்றார். அதற்கு நான், என் மாணவர்களுக்கு நீங்கள் சொன்னதாக எதை சொல்ல என்று கேட்டேன். கீழ்ப்படிதில் உள்ள நல்ல மாணவர்களாக தாழ்ச்சியுடன் கூடிய ஜெபமும் நல்ல பாவ சங்கீதனம் செய்து நற்கருணை விருந்தில் பங்கு பெறுதலும் மிக இன்றியமையாது என்று கூறுங்கள். பாவ வாழ்க்கை நாடாமல் மீள இயலா குழியில் விழாமலும் இளையோரை காத்திரலும் பாவ வாழ்க்கையை வாழாமல் கவனமாக காத்திடச் சொல்லுங்கள். இத்தூய்மையை விண்ணகத்தில் மிகவும் பிரகாசிக்க வல்லது, தூய்மையை லில்லியை போன்று மலர வல்லது என்றார்.